ചെമ്മീൻ ചാടിയാൽ മുത്തോളം പിന്നെയും ചാടിയാൽ ചെറ്റോരം ചുമ്മാ ഊരാൻ നോക്കാതെ തയം തെളിക്കാൻ നിൽക്കാതെ കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മലകാറ്റു പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുളനീര മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞട ചെന്നം ഭിന്നം ചെല്ലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയോ തകലെ എന്റെ മേട ചുമത്തിക്കമ്മൽ എന്റെ പണ്ട കൊണ്ടുപോയി എന്റെ പന്റെ പ്രാന്തിക്കുട്ടി എന്റെ മാ കുടിച്ചിട്ടേ. இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். இவர் இங்கு வந்தாலும் பேசினாலும் மேடை கலகலக்கும். டிஆரும் ரோபோவும் சேர்ந்து மாஸ் காட்டவிருக்கும் அந்த படத்தை நாங்களும் பார்க்க அவளோடு இருக்கிறோம். கலையின் காதலன் கமலஹாசன் ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டா இருக்கவங்க எப்போதுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்தை மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்தை மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகா தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாள் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணு கிடச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டுலாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதுலாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளோ அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சி.வி. குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா அவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு இன்னும் நிறைய மேடை கொண்டு போகும்போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த்,
அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகேயன் அப்படியே நேரில் கொண்டாந்துருவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் அவன் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் இன்னொரு 4-5 மாதம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு, எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு காதுல விழுந்தது அவங்களுக்கு. நீங்க டயலாக் இதெல்லாம் பேசணும்ன்றதுக்காக தானே எங்களை பேச வச்சீங்கன்னு சொன்னாங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 1000 ஆண்கள் அழகான கவிதை எழுத சொன்ன காதோறும் பேசிய ஜிமிக்கி கம்மல், பட்டுத்தென்றல் தொட்டு சென்ற அழகான பாதங்களில் ஒட்டச் சிறகாய் நடனமாடி உலகம் முழுவதும் ஒழித்த ஒரு பாடல். ஜிமிக்கி கம்மல் குரலுக்கு ஒத்த சொந்தக்காரர். சொட்ட சொட்ட நனைது படத்தில் இளமை ததுமும் இசையமைத்த இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில. ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான். 2021 இருந்து தான் எனக்கு நவீதோட பழக்கம், நிஷாந்த் மூலமா. ஸோ அப்போ இருந்தே இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. லைக் என்னோட சிங்கிங் கெரியர் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் struggling to become a composer. So என்னோட பரந்தாது ஒரு குறி சாங்ஸ் கேட்டு நவீத் came to me with Nishant. So he was very supportive. And இந்த படத்துக்கு அவங்க என்ன அழைக்க வச்சு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ஐ டோல்ட் him it's a very nice story. இது கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் இது அந்த ஒரு 2 hours ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பர்சனா he is very cool. அது எந்த இதுலயும் மாற்றமே இல்லை. இஸ் வெரி கூல் பர்சன். அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது இந்த படத்துல ஒரு கல்யாண சாங் இருக்கு. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்பவுமே எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னு. ஸோ அந்த டைம்ல நவீத் ப்ரோ கிட்ட இந்த கோலிகப்பா சாங் நான் பண்ணி ஒரு நேசன் சாரை கூப்பிட்டு அவங்க அழகாக அதை எழுதி ஒரு பல்லவே ரெடி பண்ணி அவங்களுக்கு அமுச்சு கொடுத்தேன். அண்ட் he was so impressed, I guess, right? From that time onwards he was saying that இல்ல ப்ரோ, எனக்கு எல்லார்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியும். I am introducing a very good talent சொல்லி. So I hope I kept that word for you, bro. So அந்த சாங் முடிஞ்சு நெக்ஸ்ட் we have gone for a love song. So இவருக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு டியூன் அனுப்பிச்ச உடனே இல்ல ப்ரோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க. அதாவது நான் கன்வின்ஸ் பண்ணதோ எதுவுமே இல்லை. இல்ல ப்ரோ திஸ் நாட் ஒர்க்கிங், give me a better option. இப்படி சொல்லும்போது what happens is that அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னும் ஈஸியா கிடைக்குது. அண்ட் இஃப் இட் இஸ் நாட் குட் நமக்கு தெரியும் he might be thinking something better. அதனால I am supposed to do something else. செகண்ட் சாங் கொடுத்தோம், செகண்ட் டியூன் அனுப்பிச்சோம் லவ் சாங்கு. again he got impressed and மந்திர கண்ணாலே அந்த சாங் பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ இன்னொரு சாங் இதுல இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி, ராஜா சொன்ன மாதிரி it'll be
இட் வில் பி சம்திங் ரியலி சூத்திங் யுவர் இயர்ஸ். அது வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிடும் அந்த சாங். அதுவும் கேளுங்க. என்ன மாதிரி இருக்கிற புது கம்போஸுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. And I must say a big thanks to Nishant to introducing me to Naveed. And Naveed, thank you so much for giving me this wonderful opportunity. And this will be my something which I have achieved after a long very time. Thank you very much, Guru. சார் ஒன் செகண்ட். ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு அந்த ஜிமிக்கி கமல் பாட்டு கேட்டு. ஒரு 2 லைன் பாடுறீங்களா? ஜிமிக்கி கமல் பாடுவோம், நம்ம படத்தோட பாட்டும் பாடுவோம் கண்டிப்பா. And definitely ஒரு வார்த்தை சொல்ல மிஸ் பண்றேங்க. இந்த crew, each and everybody in the team were so supporting. ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அவரோட அதை வேவ் லெங்த் அப்படியே கிடைச்சிருக்க மாதிரி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, எல்லாமே ஒரு கூல் ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கிட்டே இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரிசல்ட் விச் ஐ ஹவ் கிவன் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு கூல் அட்மாஸ்பியர்ல ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்ட்க்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டி ஒரு கிடைக்கணும். ப்ரெஷர் போடும்போது தான் எல்லாமே ஃபம்பிள் ஆகும். பட் I was so happy to work this project. Once again, I am thanking Naveed Bro for this. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം, പിന്നെയും ചാടിയാൽ ചെറ്റോളം, ചുമ്മാ ഓടാൻ നോക്കാതെ, തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ, കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ, മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനീരാം, മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ, ചെന്നം ഭിന്നം ചെല്ല മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ, എന്റെ മേട ജിമിക്കി കമ്മൽ എന്റെ പൻ കട്ടോണ്ട് പോയി, എന്റെ പന്റെ ബ്രാണ്ടി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ച് തീത്തേ. இந்த ஆடியோ லான்ச் வேற லெவலுக்கு இருக்க போகுது. இப்ப பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் ஆசைதான். சரி, நீங்க பாட இவரு ஹம் பண்ண இவங்கெல்லாம் போட. சரி. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം, പിന്നെയും ചാടിയാൽ ചെറ്റോളം, ചുമ്മാ ഓടാൻ നോക്കാതെ, തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ, കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ, മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനീരാം, മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ, ചെന്നം ഭിന്നം ചെല്ല മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ, എന്റെ മേട ജിമിക്കി കമ്മൽ എന്റെ പണ്ട കൊണ്ടുപോയി, എന്റെ പന്റെ ബ്രാണ്ടി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ച് തിന്നേ. பிரியங்கா மிஸ் பண்ணிட்டீங்களே? அச்சோ, ரோபோ வரும்போது அவங்களே கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கலாம்ல. பிரியங்கா தான். ஆமா சார், ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டீங்களா படத்துல? அதுக்கு ஒரு 2 லைன் மட்டும் பாடுங்களா? இது வந்து படத்தோட டீம்ல இருந்து கேக்குற ரெக்வெஸ்ட். ஸோ நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், இந்த லவ் சாங் இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ அது உங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ் உங்களுக்கு பாடுறேன். ஓர கண்ணால பார்க்கும் முன்னால வீசும் காத்தெல்லாம் சீனி சக்கரையா, தேனு செவ்வாழ சேர்ந்து பெண்ணாக நானும் காஞ்சேனே தேங்காய் கொப்பரையா, 5-6 வாரமா மந்தார மேகமா சஞ்சாரமானதே இதுதான் அதுவா, ஏ மருதாணி பூவா மனசெல்லாம் நீதான், மனசுக்குள் நீ செய்யும் காதல் தந்திரமா, ஏ மந்திர கண்ணாலே என் மந்திர கண்ணாலே, என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்துது உன்னாலே. ரொம்ப சின்சியரா இன்னொரு விஷயம் சொல்றேன். நவீத் ப்ரோ has acquired my heart because எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அதோட சின்ன தம்பி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைச்சது. So I'm so happy. He is like own brother to me. Thank you so much. Thank you ரஞ்சித் ஒனி சார். இன்னும் நீங்க நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணணுங்கிறது சார், இன்னும் நீங்க நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணுங்கிறது எங்களோட ஆசை. தேங்க்யூ சோ மச். பசங்களையும் பதற வைக்கும் வழுக்கை தலையின் பிரச்சனைகளை உணர்வு ததும்ப உள்ளம் நிரம்ப உதடும் உள்ளமும் உரசி பார்க்கும் ஒரு பாட்டு உற்சாகம் பொங்க பாடியிருக்கும் ராப்பர் ரைசிங் ராப்பர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்துல நான் ஒரு ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வாய்ப்பளித்த நவீத் டைரக்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜிதேஷ் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ லைக் இந்த பாட்டு எழுதுறப்பயே ஆக்சுவலாக 2 பாட்டு பண்ணியிருந்தோம். ஸோ பெட்டர் வெர்ஷன் எதுங்கிறத பார்த்து அதை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்லலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் சொட்டையை பற்றி ஒரு அழகான ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் வர August 22 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். வாய்ப்பளித்த மிக்க நன்றி. வணக்கம். ஐயோ என்னது இது வழுக்கு மண்டை பாதி சொட்ட, ஐயோ என்னது இது ஏறு நதி எல்லாம் பத்தி, ஐயோ என்னது இது வானம் தெரியுது கிளார் அடிக்குது, ஐயோ 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 வாழ்க்கைய போச்சுன்னு நம்ப வச்சான் ஒருத்த, நான் பார்த்து அவனை சிரிச்சேன், அட போங்கட்டான்னு நினைச்சேன், நான் டேய் வாழ்ந்து காட்டுறேன்னு சபத ஒண்ணு எடுத்தேன், அதுக்காக தினமும் உழைச்சேன் நிரூபிச்சேன் என்னோட வார்த்தை, நான் டேய் கப்பையன் கருத்த ஒரு நாள் நீ படுப்ப பருத்தம், அந்த நாள் என் கதை பழகம் ஃபுல்லா உடம்புல சுய சரித்தம், என் ஹேண்ட்ஸ்ல வயிறம் நிறைக்கும், அந்த கேர்ள்ஸ் கட்டிக்க குபிக்கும், பணத்தை பார்த்தா முடிய மருந்து மண்டி போட்டு கிளம்பா, என் நெட்டி ரொம்ப உயிர்றோம்னு சொன்னவன் முன்னால உயிரணும், என் சொட்ட கிளாரி அடிக்குதுன்னு சொன்னவன் கண்ணு உரைக்கும், என் கத்தி போல முட்டிய வச்சு மாட்டுவ எந்த நிலைக்கும், எல்லாம் தெரியும் எரியும் வர அணைக்க முடியாதது இல்ல. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போங்க என்ன பாடுனீங்கன்னு. இல்ல இது என் கண்டென்ட். ரோபோ வந்திருக்காருல, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இடையில. அடுத்து நான் பேச அழைக்கிறோம்